நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஜூலை 26 ஜீசஸ் லவ் சால்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று வருகிற வாக்குத்தத்தம், இன்று கொடுக்குற உங்கள் அனைவருக்கும் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம், 2 ராஜாக்கள் 3:7-13. 2 ராஜாக்கள் இன்று கொடுத்துள்ள வசனம் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இன்று நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருக்கும்போது கர்த்தருக்கு உண்மையாக உத்தமமாக நீங்கள் இருந்தால், இந்த வசனம் சொல்லும் எப்படி விசுவாசிக்கணும் என்றால், உங்களுக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இல்லை இல்லை என்று சொன்னால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்கள் முதலில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்களே அறிக்கையிட்டு மண்டியிட்டு, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்து, அதன் பிறகு இந்த வசனத்தை சொல்லி, நீங்கள் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், வியாதியோடு இருப்பவர்கள், கடன் பிரச்சனையோடு இருப்பவர்கள் இந்த வசனத்தின் மூலமாக விசுவாசித்து நீங்கள் உத்தமமாய் இருந்து, அதன் பிறகு வேதத்தில் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, அதன் பிறகு நீங்கள் இந்த வாக்குத்தத்தை எடுத்து உங்கள் வாயினால் அறிக்கையிடும்போது, உங்கள் எல்லாம் இல்லை இல்லை என்று வரும்போது தான் உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, வசனத்திலே இருக்கும்போது அவர் இல்லை இல்லை, உங்களுக்கு இல்லை இல்லை என்று சொல்லும்போது தான் கடைசியில் ஒரு மெசேஜ் வரும், உங்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது, உங்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது. இன்று இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா.